வணக்கம். மதுரை பாண்டி கோவில். இதைப் பற்றி நாம் எல்லோரும் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்போம், சரியா? ஆனால் தினமும் எத்தனையோ பேர் சென்று சாமி கும்பிடும் இந்த பழமையான கோவிலுக்கு பின்னால் சிலிர்க்க வைக்கும் ஒரு மாபெரும் காவியத்தின் ரகசியம் மறைந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, சிலப்பதிகார காலத்திற்கும் தற்போதைய இந்த கோவிலுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது. அது என்ன என்பதைத்தான் இந்த விளக்கத் தொகுப்பில் நாம் மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம். ஒரு நிமிடம் இதை பற்றி யோசித்துப் பாருங்கள். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆண்ட அரசன் ஏன் நாட்டை விட்டுவிட்டு பூமிக்கு அடியில், அதுவும் இருளில் 8 அடி ஆழத்தில் ஒரு முனிவராக தவம் செய்ய வேண்டும்? இது ஏதோ சாதாரண கேள்வி கிடையாது. நம்மை பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி இழுத்துச் செல்லும் ஒரு மர்மம் இது. அப்படி என்ன மாபெரும் பிழையை இவர் செய்தார்? இந்த மர்ம முடிச்சைத்தான் நாம் அவிழ்க்கப் போகிறோம். இதற்கான விடை உங்களை நிச்சயம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். சரி, அந்த மர்மத்துக்குள் செல்வதற்கு முன் கொஞ்ச நேரம் தற்காலத்திற்கு வருவோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடம் வேற எங்குமில்ல, மதுரையிலுள்ள மேலமடை பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் கோவில்தான். மக்களால் அன்பாக பாண்டிக்கோவில் என்று அழைக்கப்படும் இந்த இடத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் மிதிக்கும் அந்த மண்ணுக்கு கீழே எவ்வளவு ஆழமான வரலாறு இருக்கிறது என்பது பலருக்கும் தெரிவதே இல்லை. இங்கிருக்கும் ஒரு மிகச் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த கோவிலின் மூலவர் பாண்டி முனீஸ்வரர் என்றுதான் வழிபடப்படுகிறார். ஆனால் இவர் வெறும் முனிவர் அல்ல. இந்த பாண்டி முனீஸ்வரர் வேறு யாருமில்லை, சாக்ஷாத் அந்த பண்டைய மதுரையை ஆண்ட மாமன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன்தான் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. எனது ஒரு மாமன்னன் இன்று மதுரை மக்களின் காவல் தெய்வமாக ஒரு முனிவரின் ரூபத்தில் அருள் பாலித்து வருகிறாரா? இது எப்படி சாத்தியம்? ஒரு மன்னன் முனிவராக மாறிய கதையை புரிந்து கொள்ள நாம் கொஞ்சம் காலப்பயணம் செய்தாக வேண்டும். நமது இந்த வரலாற்று பயணத்தை ஒரு 3 முக்கிய காலகட்டங்களாக பிரித்து பார்க்கலாம். முதலாவதாக, சிலப்பதிகார காலத்தில் கோவலனுக்கு அநீதி இழைக்கப்பட்ட பழங்காலம். இரண்டாவதாக, சரியாக ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு எதிர்பாராத மர்மமான நிகழ்வு. மூன்றாவதாக, இன்றைய தற்காலம். இந்த 3 காலகட்டங்களும் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒரு சங்கிலி மாதிரி பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை பார்ப்பது நிஜமாகவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போது உங்கள் மனதில் ஒரு மிக முக்கியமான கேள்வி எழலாம். வரலாற்று பிழையை செய்த ஒரு மன்னர் எப்படி மக்களுக்கு காவல் தெய்வமாக மாற முடியும்? சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் கணவனான கோவலனுக்கு தவறான தீர்ப்பு வழங்கி ஒரு பெரிய வரலாற்று பிழையை செய்தவர்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன். அப்படிப்பட்ட மன்னரை மக்கள் ஏன் இன்று காவல் தெய்வமாக கொண்டாட வேண்டும்? இந்த கேள்விக்கான விடை 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு தற்செயலான சம்பவத்தில்தான் புதைந்திருக்கிறது. வாருங்கள், அது என்ன சம்பவம் என்று பார்ப்போம். சரியாக 200 ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த வரலாற்று நிகழ்வை நாம் எடுத்துக்கொண்டால், அது கரூரிலிருந்து மதுரைக்கு நடந்த ஒரு பயணம், மேலமடையில் ஒரு இரவு தங்கல், ஒரு மர்மக் கனவு மற்றும் ஒரு சிலை தோண்டி எடுக்கப்படுவது என ஒரு திரைப்படக் காட்சி மாதிரி வரிசையாக அரங்கேறியது. இந்த வரிசையான நிகழ்வுகள்தான் இன்றைய பாண்டி கோவிலுக்கான அடித்தளத்தையே அமைத்துக் கொடுத்தன. இது எப்படி, யாரால் நடந்தது என்று இப்போது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த வரலாற்று நிகழ்வின் முக்கிய கதாபாத்திரங்கள் யார் தெரியுமா? முத்திரையர் சமூகத்தைச் சேர்ந்த வள்ளியம்மாள் மற்றும் அவரது கணவர் பெரியசாமி. இவர்கள் இருவரும் தான் ஒரு நாள் கரூரிலிருந்து மதுரைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வழியில் இருட்டிவிட்டதால் இன்றைய மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள மேலமடை என்ற இடத்தில் ஓய்வெடுக்க முடிவு செய்து அங்கேயே உறங்கவும் செய்தார்கள். அந்த ஒரு சாதாரண இரவு அவர்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மதுரையின் வரலாற்றையை மாற்றப்போகிறது என்பது அவர்களுக்கு அப்போது துளியும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நள்ளிரவு நேரம். வழியில் நடந்த களைப்பில் இருவரும் மிகவும் அயந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது வள்ளியம்மாளுக்கு ஒரு மர்மக் கனவு வந்தது. இந்த கனவில் மிக நீண்ட தாடியுடன் கூடிய ஒரு முனிவர் அவர் கண்முன் தோன்றினார். இது ஏதோ அன்றாடம் வரும் சாதாரண கனவு போல இல்ல, நிஜத்தில் நடப்பது போலவே மிகவும் தத்ரூபமாக இருந்தது. அந்த முனிவர் வள்ளியம்மாளிடம் ஒரு மாபெரும் உண்மையை உடைத்தார். அது என்ன உண்மை என்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த முனிவர் கனவில் கூறிய வார்த்தைகள் இவைதான். நான் தான் பாண்டிய நெடுஞ்செழியன். கோவலனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக பிராயச்சித்தம் தேடி தவம் செய்கிறேன். என்னை வழிபட்டால் உங்கள் குடும்பத்தை காப்பேன். இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானவை என்று சற்று சிந்தித்து பாருங்கள். மறுபிறவி எடுத்து தான் செய்த மாபெரும் தவற்றுக்கு வருந்தி ஒரு மாமன்னன் முனிவர் ரூபத்தில் பிராயச்சித்தம் தேடிக்கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் தன்னை வழிபடுபவர்களை காப்பேன் என்ற மாபெரும் உறுதியையும் அளிக்கிறான். அந்த முனிவர் கனவில் சொன்ன தகவல்களிலேயே மிக முக்கியமான, மிகவும் துல்லியமான ஒரு குறிப்பு என்னவென்றால், அது 8 என்ற எண்தான். ஆமாங்க, அந்த மன்னன்
பூமிக்கடியில் சரியாக எந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை மிக தெளிவாக கூறினர். வள்ளியம்மாள் உறங்கிக் கொண்டிருக்கும் அதே இடத்தில் சரியாக 8 அடி ஆழத்தில்தான் தான் தவம் செய்து கொண்டிருப்பதாக அந்த முனிவர் தெரிவித்தார். இது வெறும் பகல் கனவா இல்லை நிஜமா என்பதை நிரூபிக்கப் போகும் திறவுகோலே இந்த எண்தான். முனிவர் மறைந்ததும் அப்படியே திடுக்கிட்டு கண் விழித்தார் வள்ளியம்மாள். அந்த பொன்னான கனவு நிஜமாக்கிய தருணம் இதுதான். உடனே பதற்றத்தோடு தன் கணவர் பெரியசாமியை எழுப்பி தான் கண்ட அந்த சிலிர் போட்டும் கனவு ஒன்று விடாமல் அவரிடம் அப்படியே கூறினார். பொதுவாக நாம் கனவு கண்டால் காலையில் மறந்துவிடுவோம் அல்லது பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் இந்த கனவிலிருந்த ஒருவிதமான உண்மைத்தன்மையும் அந்த 8 அடி என்ற துல்லியமான குறிப்பும் அவர்களை உடனடியாக செயல்பட தூண்டியது. இதோ அந்த உச்சக்கட்ட சுவாரஸ்யமான தருணம் வந்துவிட்டது. கணவனும் மனைவியுமாக சேர்ந்து முனிவர் கனவில் சுட்டிக்காட்டிய அதே இடத்தில் குறிப்பிட்ட அந்த 8 அடி ஆழத்தை நோக்கி தோண்டத் தொடங்கினார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள்! சரியாக 8 அடி ஆழத்தில் கனவில் வள்ளியம்மாள் கண்ட அதே நீண்ட தாடியுடன் கூடிய முனிவரின் சிலை பூமியிலிருந்து பத்திரமாக கண்டெடுக்கப்பட்டது. ஒரு மாமன்னனின் பல நூற்றாண்டு கால தவம் வெளிச்சத்திற்கு வந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க தருணம் அது. இந்த அற்புதமான கண்டெடுப்பிற்கு பிறகு என்ன நடந்தது? தாமதிக்காமல் அந்த இடத்திலேயே ஒரு கோவில் எழுப்பப்பட்டது. அதுவே இன்று நாம் நேரில் பார்க்கும் பிரம்மாண்டமான பாண்டி முனீஸ்வரர் கோவில். இதில் மிகவும் நெகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், சிலையை முதலில் கண்டெடுத்த வள்ளியம்மாளின் சமூகத்தினர்தான் இன்று வரை பல தலைமுறைகளாக இந்த கோவிலை நிர்வகித்தும் அங்குள்ள முனீஸ்வரரை பக்தியோடு வழிபட்டுக் கொண்டும் வருகிறார்கள். நாம் இப்போது இந்த வரலாற்று பயணத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம். ஒரு மன்னன் செய்த தவற்றுக்கான பிராயச்சித்தம் பல நூற்றாண்டுகளை தாண்டி இன்று ஆயிரக்கணக்கான மக்களை காக்கும் ஒரு மாபெரும் நம்பிக்கையாக மாறியுள்ளது. நீதி தவறினாலும் நேர்மைக்காக வருந்தும் நெஞ்சம் தெய்வமாகுமா? ஒரு மாபெரும் அரசன் தான் தவறிழைத்து விட்டோம் என்று குற்ற உணர்ச்சியால் நாட்டை துறந்து பூமிக்கு அடியில் தவம் செய்து இன்று மக்களின் கண்கண்ட தெய்வமாக மாறியிருக்கும் இந்த வரலாறு உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைக்கிறதல்லவா? தான் செய்த தவற்றை உணர்ந்து உண்மையாக திருந்த நினைக்கும் எந்த ஒரு ஆன்மாவும் தெய்வ நிலையை அடைய முடியும் என்பதற்கு மதுரை பாண்டிக்கோவில் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த ஆழமான சிந்தனையோடு இந்த விளக்கத் தொகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு நாம் மீண்டும் சந்திப்போம்.